வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்ணபுரத்தில் கடைசி நாளாக நம்ம போடுற வீடியோ பதிவு. கடைசி நாள் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். மாடுகள் வாங்குறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. இதுதான் இந்த கண்ணபுரம் மாரியம்மன் கோவில். எல்லாருமே இங்கே பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிலர் பிரியப்படுறவங்க கொண்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு போகலாம். அதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு மாடுகளெல்லாம் பார்க்குறக்காக போனோம். இது இந்த கிழக்கத்தை காட்டில் இருக்கக்கூடிய மாடுகள். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் வீட்டுக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. விற்பனையான மாடுகள்லாம் இங்கேயே ஒரு 2-3 நாளெல்லாம் விற்பனை ஆயிடுச்சு. ஒரு சிலர் இன்னும் 2 நாளைக்கு இருப்பாங்க. நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தேர் நடக்கும், சந்தையெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போவே எல்லாம் கலைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி நாளைக்குள்ளே வந்துடுங்க. அதாவது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 29, நாளைக்கு 30. நாளைக்கெல்லாம் மேக்ஸிமம் இருக்கிறது சந்தேகம்தான். ஏதோ ஒரு சிலது இருக்கும். எங்கேயாவது தூரத்துலேருந்து வர்றவங்க வந்துட்டு எங்கே மாடுகளையே காணோம் அப்படின்ட்டு ஏமாற்றம் அடைய வேண்டாம். அதனால் இருக்கிறது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன், பாருங்கள். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கோயிலேருந்து கொடுத்த மாலைகளை கொண்டு 2 காளை, ஒரு பசுமாடு, 3க்கும் போட்டு விட்டோம். காளையை இடம் மாற்றி கட்டியாச்சு. கட்டுற இடத்துலலாம் குழி பறிச்சிட்டே இருக்குது. முன்ன கட்டியிருந்த இடத்துல பார்த்திங்கன்னா முழங்கால் குழி பறிச்சிருச்சு. இந்த இடத்துலையுமே ஓரளவுக்கு பறிச்சிருச்சு. மாலை போடுறதுக்கு நிற்க மாட்டேங்குது. மூக்கனாங்கிட்ட பிடிச்சோம்னாவே அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுது. ஒரு வழியாக ஒரு பக்கம் கட்டியாச்சு. இன்னொரு பக்கம் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், நிற்க மாட்டேங்குது. கழுத்து சைஸ் பெருசாக இருக்கிறதுனால மாலை எட்டலை. அதனால் கழுத்து கயிற்றுலேயே பிடிச்சி கட்டிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிடாரி. இந்த கிடாரிக்கும் மாலையை போட்டு விட்டாச்சு. கண்ணுக்குட்டி எல்லாமே விற்றுருச்சு. ஏதோ ஒரு சிலது தான் இருக்குது. இந்த கன்று பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறோம் தேர்காட்டுக்குள்ளே. நல்ல சூப்பரான கன்று, நல்ல லைனேஜான கன்று. நேர் கொம்பில் அருமையான கண்ணாக இருந்தது. பார்த்துட்டு விட்றதுக்கு மனசு இல்லை. சரி கொண்டு வந்து விட்டுறலாம், காட்டுக்குள்ளே அப்படியே நின்றுட்டு போகுது. ஒரு சில நண்பர்கள் எப்போயாவது கேட்பாங்க, ஏதாவது கிடாரி கன்று இருக்குதா கொடுக்குறதுக்கு அப்படின்ட்டு. சரி அந்த மாதிரி டைம் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கண்ணை விட்றதுக்கு மனசு இல்லாமல் வாங்கியிருக்கிறேன். சூப்பரான கன்று, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தீனி தண்ணி பட்டாசாக எடுக்குது. அதுக்கப்புறம் தேர்காட்டை போய் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாடு இருந்தது. அது எல்லாமே களைஞ்சிருச்சு. நிறையா விற்பனை ஆயிடுச்சு. விற்பனை ஆகாதெல்லாம் ரிட்டன் ஏற்றிட்டு போயிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எப்பூத்தோட இந்த கன்றுகள் தான் நல்ல சேல்ஸு. ஒரு 20,000 50,000 ரூபாய்க்குள்ளே போகிற கன்று எல்லாமே டக்குன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. பெரிய பெரிய பூச்சிக்காளைக கன்று மாடெல்லாம் பெருசாக போகல. இங்கெல்லாம் பாருங்கள், பந்தலே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகபட்சம் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். நாளைக்கு சாயந்தரமுமே நிறையா இருக்காது, ஒரு 20% தான் இருக்கும். எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால யாருமே இங்கே இருக்க முடியல. அதிக உருப்படி மாடு கொண்டு வந்தவங்க தான் இருக்கிறாங்க. அதுவுமே விற்பனை பண்ணதெல்லாம் போயிடுச்சு. வீட்டுக்கு கொண்டு போகிறது மட்டும் இன்னும் வச்சுருக்குறாங்க. இந்த காராம்பஸ் கன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இதே விலையை கேட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். இப்போ திடீர்னு நம்ம நண்பர் இல்லை அது வேணாங்க, வேறு பார்த்துக்கலான்ட்டார். அதனால் அதை விட்டுட்டேன். இந்த காலை 2 பல் முடிஞ்சு 3ஆம் பல் முளைச்சிருச்சு. அதாவது 4 பல் ஆக போகுது. நல்ல ஹெவி சைஸு, ஜைஜாண்டிக்கான சைஸு. தேருக்குள்ளேயே நல்ல ஹெவியாக இருந்துச்சு சைஸு. நம்ம லோக்கல் இருந்தால் நம்ம மாட்டுக்கு சேர்த்திருக்கலாம். இது கொஞ்சம் லாங்கில் வெள்ளை கோயில் சைடு இருக்கிறதுனால கொண்டு சேர்த்த முடியல. அது ஒரு காராம்பஸ் காலை. இதெல்லாம் விற்பனைக்காக இல்லை, ஒரு அழகுக்காக, ஷோக்காக கொண்டு நிறுத்தியிருக்குது. மறுபடியும் இந்த கண்ணை பார்த்துட்டே இருந்தேன், விட்றதுக்கே மனசு வரல. நல்ல பொம்மை மாதிரி சூப்பர் கன்று. அடுத்தடுத்து அப்படியே ஒவ்வொரு கட்டுத்தரைக்காக போனோம். இங்கேயுமே எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு.
விற்பனை ஆகாமல் 1 2 இருந்துச்சுன்னா அதை வீட்டுக்கு ரிட்டன் ஏற்றிட்டு போயிடுறாங்க. அடுத்து வேறு எங்கேயாவது சந்தைக்கு கொண்டு போயிடுவாங்க. மாடுலாம் பாருங்கள், செவலை மாடு, சூப்பர் மாடு. ஒரே கட்டுத்தரையில் 50 60 உருப்படி கொண்டு வந்ததெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 மாடு, 40 காளைகள், ஒரு 50 உருப்படி விற்றுருக்கும், 10 உருப்படி விற்காமல் இருக்கும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. கொண்டு வந்தது எல்லாமே விற்றுரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாடெலாம் நல்ல மாடு. இது வாங்கி கட்டியிருக்கிறாங்களா இல்லை விற்பனை ஆகலையா தெரியல. நல்ல கறவை இருக்கும், நல்ல மாடு, நல்ல கறியோடு இருக்குது. இந்த கட்டுத்தறியெல்லாம் காலி ஆகிடுச்சு பாருங்கள். இவங்களும் கிளம்பிட்டாங்க, வண்டி ஏற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 3 நாள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே நடக்கிறதுக்கே இடம் இல்லாத கஜன்னு இருந்துச்சு. முழுசாகவே வந்து நம்மளால் வீடியோவே எடுக்க முடியல. வெயில் தாக்கத்தோட புழுதி தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எல்லாமே காலி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கன்று நல்ல கன்று, இதையும் போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தன்னைக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மாடுகள்லாம் வர ஆரம்பிச்சு, கூட்டம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்குறவங்களோட பார்க்க வர்றவங்க தான் அதிகமாக இருந்தது. நம்ம வாங்குகிறோமோ வாங்கலையோ எல்லோரும் போய் அந்த தேரை பார்த்து மாடுகள்லாம் எப்படி வந்திருக்கு என்னென்னு பார்த்து கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தணுன்னா தான் மாடுகள் வரவு வந்து அதிகரிக்கும். எப்போவுமே வாங்குறவங்க மட்டும்தான் அங்கே போகிறாங்க அப்படின்னா அங்கே வியாபாரமே நடக்காது. இந்த மாதிரி மாட்டு சந்தைகள் அழிஞ்சிரும். கட்டாயமாக எல்லா வருஷமும் வந்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க. திரும்ப சொல்கிறேன், முன்னோர்களை பார்த்து தான் நம்ம கடைபிடிக்கிறோம். அந்த மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்து காமிச்சோம்னா தான் மாடுகளை பற்றியும் தெரியும். எப்படி வாங்கிறது, எப்படி விற்கிறது, எப்படி சுழி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்குவாங்க. இந்த மாடெல்லாம் மரத்துக்கடியில் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்குது. எல்லாம் சும்மா மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் பார்த்து சும்மா படுக்க எழுப்பி விட்டுட்டே இருப்பாங்க. இப்போ ஆளுங்கள்லாம் வர்றது குறைஞ்சதையும் மாடுகள்லாம் கொஞ்சம் நிம்மதியாக படுத்து இருக்குது. நம்ம வாங்குகிறோம் அப்படின்னம்னா நம்ம போய் எழுப்பி பார்க்கலாம், நடக்க விட்டு பார்க்கலாம், பல்ல பிடிச்சி பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். நிறையா நண்பர்கள் வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, மாடுகளெல்லாம் எழுப்பி சும்மா விட்டுட்டு தான் போகிறாங்களே தவிர அது எந்த யூஸுமே இல்லை. நீங்கள் உண்மையாக வாங்குற மாதிரி இருந்து அந்த மாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எழுப்பி நடக்கடிக்கிறது வேறு, சும்மா போய் எழுப்பி விட்டு பார்க்குறது வேறு. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்துக்குங்க. இந்த இடத்துல தான் ஒரு மயிலக்காலை நம்ம பார்த்துருந்தோம். அந்த காலை வந்து விற்பனை ஆயிடுச்சு. இங்கேயுமே நிறைய இருந்தது, அது எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பாருங்கள், மாடுகளே இல்லை, இடம் இல்லாமல் கட்டியிருந்துச்சு. எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு. ஒரு சிலது ரிட்டன் வீட்டுக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க. இந்த பந்தல்குள்ளேயும் நிறையா இருந்தது, இங்கேயும் கொஞ்சம் தான் இருக்குது. காலையிலேருந்தே எல்லாம் வீட்டுக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. லோ பட்ஜெட்டில் ஏதாவது மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டுக்கு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வாடகை கொடுத்து ஏற்றிட்டு போய் அங்கே போய் எவ்வளோக்கு விற்க போகிறோம், சரி வர்ற பணம் வரட்டும் அப்படின்ட்டு வாங்கின விலையோட தள்ளி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. வாங்கின அசலுக்கே கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. கொடுக்காமல் ஏற்றிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளோட லக்கு தான். கன்று மாடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா வாங்கலாம். நாளைக்கெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 100% இன்றைக்கி வந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம லக்கு தான். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இருந்த மாடுகளை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் விற்பனை ஆயிரும், வீட்டுக்கு ஏற்றிடுவாங்க, அந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்க்கலாம். கூட்டம் இல்லாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் வந்து பார்க்கலாம். புழுதி இல்லை, வெயில் இல்லை, இன்றைக்கி நல்லா இருக்குது கிளைமேட்டு. இங்கேயுமே நிறையா மாடு இருந்து எல்லாம் விற்பனை ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் நாளைக்கு வரைக்கும் வச்சுருப்பாங்க. விற்பனை ஆகலைன்னா நாளைக்கு ரிட்டன் வீட்டுக்கு ஏற்றிடுவாங்க. இந்த கன்றுக்குட்டி இப்போ தான் வாங்கியிருப்பாங்க போல், பிடிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த காளைகள்லாம் வந்து விற்பனைக்காக இல்லை, சும்மா ஒரு ஷோக்காக கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு மாலை போட்டுட்ருக்காங்க கொண்டு வந்து.
இந்த காராம்பஸ் கன்று நல்ல காலையேற்றமான கன்று, நல்ல கன்று. நேர் கொம்பு இந்த மயிலக்காலை நல்லா இருந்துச்சு. இந்த கட்டுத்தாரையில் 2 மாடு தான் இருக்குது. நல்ல மாடு ரெண்டுமே. மற்றதெல்லாம் விற்பனை ஆகிடுச்சா இல்லை வீட்டுக்கு ஏற்றிட்டாங்களா தெரியல. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.